உலகத்துல வேற எந்த நாட்டிலையுமே நடக்காத ஒரு அதிசயம் வடகொரியால நடந்திருக்கு. ஆனா இது வடகொரியாவுக்கு சாதாரணமான விஷயம்தான். என்னன்னா, வடகொரிய தேர்தல்ல அந்த நாட்டோட அதிபர் கிம் ஜாங் உன் 99.93% வாக்குகளை பெற்று மீண்டும் வெற்றி பெற்றிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே வடகொரியா ரொம்ப கட்டுக்கோப்பான நாடு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தெரியும். இப்ப இதுல அதிசயமான விஷயம் என்ன அப்படின்னா, அன்னை கிம் ஜாங் உன்னுக்கு எதிராக கூட 0.07% பேர் வாக்களிக்க முடியுமா அப்படிங்கிறது தான். அந்த மர்ம வாக்காளர்களை பத்தி தான் இப்ப இணையம் முழுக்க பேச்சு. நிறைய மீம்ஸ்கள் உலா வந்துகிட்டு இருக்கு. 0.07% பேருக்காக கடவுள் சொர்க்கத்துல காத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது மாதிரியும், அவங்க தங்களுக்கு தாங்களே சுடுகாட்டுல குழி தோண்டி மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரியும், வடகொரிய மக்கள் தொகையில திடீர்னு 0.7% மக்கள் தொகை குறைஞ்சிட்டு இருக்க மாதிரியும், வாக்குச்சீட்டுல எல்லா இடத்துலயும் கிம்ஜாங் உன்னுடைய படம் மட்டுமே இருக்கிற மாதிரியும் ஏகப்பட்ட மீம்ஸ்களை பார்க்க முடியுது. ஏன் வடகொரிய தேர்தல் உலக நாடுகளை வியக்க வச்சிருக்கு? அங்க இருக்க வித்தியாசமான தேர்தல் முறை என்ன? ஆழமாக அலசுவோம் தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவில். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். வடகொரியால நடக்கக்கூடிய வாக்குப்பதிவு மற்ற நாடுகள்ல நடக்கிற மாதிரி ஜனநாயக முறையில தான் நடக்குதா? முதல்ல இந்த தேர்தல் எதுக்காக நடத்தப்படுது? இப்ப மற்ற நாடுகள் எல்லாம் பாராளுமன்றம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கா? அதே மாதிரி வடகொரியால அதை சுப்ரீம் பீப்புள்ஸ் அசம்பிளி, SPA, உச்ச மக்கள் பேரவை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாடாளுமன்றம் போன்ற அமைப்பு. வடகொரிய மக்கள் அந்த உச்ச மக்கள் பேரவையோட உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக வாக்களிப்பாங்க. இதுல கிட்டத்தட்ட 600-700 உறுப்பினர்கள் வரைக்கும் இருக்காங்க. இந்த உச்ச மக்கள் பேரவை அப்படிங்கிறது நாடாளுமன்ற மாதிரியே சட்டங்களை இயற்றுவதற்கும் மக்கள் பிரதிநிதியா செயல்படுவதற்கும் அமைக்கப்பட்ட ஒண்ணு. சரி, இங்க வேட்பாளர்களை யாரு தேர்வு செய்வாங்க? இப்ப நம்ம தமிழ்நாட்டுல ஒரு தேர்தல் நடந்தா அதுக்கும் வடகொரிய தேர்தலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா நமக்கு எளிமையா புரியும். இங்கெல்லாம் ஒரு தொகுதியை எடுத்துக்கிட்டா பல வேட்பாளர்கள் இருப்பாங்க. திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேகா, பாஜக, இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு வேட்பாளர் நிறுத்தப்படுவாங்க. ஆனா வடகொரியால ஒரு தொகுதிக்கு ஒரே ஒரு வேட்பாளர் மட்டும்தான். அதுவும் அவர் ஆளும் கட்சியான கொரிய தொழிலாளர் கட்சியால தேர்ந்தெடுக்கப்பட்டவரா இருப்பாரு. போட்டி இல்ல, மாற்று வேட்பாளர்கள் கிடையாது. அதாவது நம்ம ஊர்ல நடக்கிற தேர்தல் நம்ம தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா வடகொரியால ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை மக்கள் உறுதி மட்டும் செய்வாங்க. இங்க மாதிரி அங்க EVM எந்திரங்கள், அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள்லாம் கிடையாது. இன்னும் அங்க வாக்குச்சீட்டு முறைதான் இருக்கு. ஒவ்வொரு வாக்குச்சீட்டுலையும் ஒரே ஒரு வேட்பாளர் பெயர் மட்டும்தான் இருக்கும். மக்களுக்கு இந்த வேட்பாளரை பிடிச்சது அப்படின்னா ஆமான்னு வாக்களிக்க அந்த வாக்குச்சீட்டை அப்படியே வாக்குப்பெட்டியில போடுவாங்க. அந்த வேட்பாளரை மறுக்கிறவங்களுக்கு தான் சிக்கல். ஏன்னா அந்த வேட்பாளரை பிடிக்காதவங்க தனியான அறையில உள்ள ஒரு வாக்குப்பெட்டியில அந்த வாக்குச்சீட்டை போடணும். அப்ப யார் யார் அதை எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஈஸியா தெரிஞ்சு போயிடும், மாட்டிக்குவாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டிலையும் வாக்குப்பதிவு நம் கடமை அப்படின்னு சொன்னாலும் சிலர் அதை அலட்சியப்படுத்துறாங்க, சிலர் ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா வடகொரியால வாக்குப்பதிவு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. 17 வயதிற்கு மேல இருக்கவங்க எல்லாருமே கட்டாயம் ஓட்டு போடணும். வடகொரியாவோட மொத்த மக்கள் தொகையே வெறும் 2.5 கோடி தான். நம்ம தமிழ்நாட்டுல 4ல் 1 பங்கு தான். எல்லா தடவையுமே தேர்தல்கள் நடக்கிறப்போ வடகொரியால கிட்டத்தட்ட 100%, அதாவது 99%க்கு மேல வாக்குப்பதிவு நடந்துரும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. வடகொரிய மக்களுக்கு தேர்தல் நாள் அப்படிங்கிறது ஒரு திருவிழா மாதிரி தான். மக்கள் நல்ல நேர்த்தியான ஆடைகள் அணிஞ்சுக்கிட்டு வருவாங்க. தெருக்கள்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். ஒரு பண்டிகை சூழல் இருக்கும். நம்ம தேர்தல் திருவிழா அப்படின்னு சொல்றோம். ஆனா அங்க உண்மையாவே திருவிழாவே நடக்கும். ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் மக்கள் பொது இடங்கள்ல கூடுவாங்க. அங்க இசை உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். 1948 வடகொரியா உருவாக்கப்பட்டதுல இருந்து ஒரே மாதிரியான தேர்தல் முறைதான், ஒற்றை ஆட்சி முறைதான். இது ஆளும் கொரிய தொழிலாளர் கட்சி தான். இன்னும் சில சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்கு, கொரிய சமூக ஜனநாயக கட்சி மாதிரி. ஆனா அதுவும் கூட ஆளுங்கட்சியோட கூட்டணி. எல்லாரும் ஓட்டு போட்டு உச்ச மக்கள் பேரவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, அவங்க வேலை என்ன அப்படின்னா உயர்மட்ட தலைமையால ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஒப்புதல் அளிக்கிறது மட்டும்தான். ஆக அந்த நாடாளுமன்றத்துல பெரிய கொள்கை விவாதங்கள், அமுளிதுமுளி, வெளிநடப்பு இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வழக்கம் போல இந்த தேர்தலையும் 99.93% மக்கள் வடகொரிய அரசுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா
சுதந்திரமா ஒரு வேட்பாளரை கூட தேர்ந்தெடுக்க முடியல. இதெல்லாம் என்ன தேர்தல் அப்படின்னு மேற்கு நாடுகள் வழக்கம் போல போலியான தேர்தல் அப்படின்னு இந்த தேர்தலை விமர்சிச்சிருக்காங்க. 687 பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. வாக்குப்பதிவு விகிதம் 99.99%. அதாவது கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த மக்களும் வாக்களிச்சுட்டாங்க. இதுல அரசுக்கு ஆதரவா 99.93% வாக்குகள் பதிவாகியிருக்கு. இதுல நம்ம கிம் வேட்பாளர்லாம் கூட கிடையாது. ஆனாலும் அந்த நாட்டுடைய சக்தி வாய்ந்த நபர். ஆளும் தொழிலாளர் கட்சியோட பொதுச் செயலாளரா கிம் ஜாங் உன் இருக்காரு. அரசாங்க முடிவுகள், தேசிய கொள்கைகள், உயர் பதவிகளுக்கான நியமனங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் தொழிலாளர் கட்சி கட்டுப்படுத்துது. கிம் தான் ஆயுத படைகளின் தலைமை தளபதி, சுப்ரீம் கமாண்டர். கிம்மோட குடும்ப பாரம்பரியம் தான் அவரை தலைவராக்கியிருக்கு. அவர் தாத்தா கிம் இல் சங் தான் இந்த நாட்டையே தோற்று வச்சாரு. கிம்முக்கு முன்னாடி அவங்க அப்பா கிம் ஜாங் இல் வடகொரியாவை ஆட்சி செஞ்சாரு. கிட்டத்தட்ட மன்னராட்சி மாதிரி. ஆக கிம் இந்த தேர்தல்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். 99.93% ஆதரவு அப்படிங்கிறது அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு பொதுமக்களுடைய ஒப்புதல் முத்திரை. அவ்வளவுதான். இன்னொரு முக்கியமான விஷயம், வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் பள்ளி துவங்கி பல்கலைக்கழகங்கள் வரைக்கும் கல்வி இலவசம். 1 ஆண்டு மழலையர் கல்வி, கிண்டர் கார்டன், 5 ஆண்டுகள் தொடக்க கல்வி, 3 ஆண்டுகள் நடுநிலை கல்வி, 3 ஆண்டுகள் உயர்நிலை கல்வி. பள்ளி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் மாணவர்கள் உயர்கல்வி படிக்கலாம். அதுக்கும் பல்வேறு வாய்ப்புகள் இருக்கு. பல்கலைக்கழகங்கள் பொதுவா 4 to 6 ஆண்டுகள் வரைக்கும். ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள் அப்படின்னா 3 to 4 ஆண்டுகள் வரைக்கும். தொழில்நுட்ப கல்லூரிகளும் இருக்கு. அடுத்த மக்களுக்கு இலவச வீடுகளையும் அரசே தர்றதா சொல்லப்படுது. அதாவது அந்த வீட்டோட உரிமையாளர் அவங்க அந்த மக்கள் கிடையாது. எந்த வீட்டில் நீங்க வசிக்கணும் அப்படிங்கிறத அரசாங்கம் தான் முடிவு பண்ணும். ஆனா எல்லாருக்குமே இலவச வீடு கொடுத்துரும். அதே மாதிரி மருத்துவ சுகாதார வசதியும் இலவசம் தான். ஆக அடிப்படை வசதிகள்லாம் இலவசமா வழங்கப்படுது. ஆக இதெல்லாம் வழங்கக்கூடிய அரசினுடைய தலைவராக இருக்க கிம் ஜாங் உன்னை மக்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிற கேள்விக்கே இடமில்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா அவ்வளோ விசுவாசமா இருக்காங்க மக்கள். மேற்கு நாடுகளுடைய ஊடகங்கள் வடகொரியர்களுக்கு கிம்ம பிடிக்கல, அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாலும் பொதுவா எல்லாரும் அந்தந்த நாடுகளுடைய ஊடகங்கள் என்ன காமிக்கிறாங்களோ அதை தான் நம்புவோம். அப்படி வடகொரிய ஊடகம் வெளியிடுற காணொலிகள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, செய்திகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, கிம் மேல அந்த நாட்டு மக்கள் வச்சிருக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வழிபாடு மாதிரி இருக்கும். அவர் ஏதாச்சும் உருக்கமா பேசினா அழுகுறாங்க, ஏதாச்சும் உணர்ச்சி பூர்வமா பேசினா கண்ணீர் விட்டு கதறாங்க ராணுவ அதிகாரிகள் முதற்கொண்டு. அவரை பார்த்ததுமே மக்கள்லாம் கொண்டாட்டமாகறாங்க. ஒரு ராணுவ கட்டுப்பாட்டோட அந்த நாட்டு மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதான் வடகொரிய ஊடகத்தின் வாயிலா நமக்கு தெரிகிறது. மேற்கு கலாச்சாரத்தால வடகொரிய மக்கள் ஈர்க்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல கிம் ஜாங் உன் உறுதியா இருக்காரு. கட்டுப்பாடுகளும் அதிகம், அதை மீறினா தண்டனைகளும் கடுமையா இருக்கும். இருந்தாலும் எங்கேயுமே கிம்முடைய ஆட்சி பிடிக்காம அவருக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தப்படுறது மாதிரியோ இல்ல பிற நாடுகளில் நடக்கிறது மாதிரி கிளர்ச்சிகள் எழுற மாதிரியோ நம்மளால பார்க்க முடியல எங்கேயுமே. இல்ல கிம் மேல அவ்வளோ பயமான்னு கூட தெரியல. இவ்வளோ கெடுபிடிகளுக்கு இடையிலையும் இந்த தேர்தலில் 0.07% பேர் அந்த அரசுக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறதா சொல்லப்படுற நிலையில அந்த மர்ம வாக்காளர்களுடைய மன தைரியத்தை பாராட்டுறதா இல்ல பரிதாபப்படுறதான்னு தெரியல. இல்ல 100% அப்படின்னு போட்டா கண்ணு போட்டுருன்னு ஒருவேளை 0.07% குறைச்சு கூட காமிச்சிருக்கலாம்.